ஆலயத்திலே அன்னை தமிழ் மொழியை அனைவருக்கும் கற்பிக்கிற ஆசிரியை எங்கள் குடும்ப சகோதரி அனுராதா அவர்கள் வருகிறார்கள். அவருக்கு பின்னால் இருக்கிற பெயரை நான் சொல்ல மாட்டேன். காரணம், தெய்வத்தின் பெயரை ஒரு அடியவன் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. எனவே என் தெய்வத்தின் பெயரை தன் கணவரின் பெயராக வைத்திருக்கிற அனுராதா வருகிறார். பக்தியிலும் பாசத்திலும் விஞ்சி நிற்பவர்கள் நேற்றைய தலைமுறையினரை. இந்த பக்கம் சீட்டை காலியாகுது. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு, ஆடும் பரிவேல் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அற்புதமாக இந்த மகா சிவராத்திரி, அதுவும் மகா யோக சிவராத்திரி திருநாளிலே இந்த அவையை அற்புதமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை தொட்டு வணங்கி, நாகைக்கு நற்றமிழ் பொக்கிஷமாய் வந்துதித்து சூரியனுக்கும் தமிழ் ஒளி பரப்பி கொண்டிருக்கின்ற எங்கள் பண்பிற்குரிய பகலவனாம் எங்கள் நடுவர் அண்ணன் நாகை என்று சொல்லி அடுத்த பெயரை நாங்களும் சொல்ல விரும்பவில்லை. எங்கள் மரியாதைக்குரிய நாகையின் பெருமையே, எங்கள் நடுவரே, உங்களின் பொன்னார் திருவடிகளையும் தொட்டு வணங்கி இந்த அற்புதமான அவையிலே பட்டிமண்டபத்தின் பாங்கறிந்து பேசி அமர்ந்த என் ஆறுயிர் சகோதர மகிழ்ச்சி அடைகிறேன். சில பேர் எல்லா உதவியும் செஞ்சுட்டு சொல்லிக்க மாட்டாங்க. அதான் அற்புதமான அந்த முந்தைய தலைமுறையின் மூத்த பண்பு. அற்புதம், பழமை மாறாத அந்த உன்னதமான பக்தியின் மேன்மை அது. இனிமே எங்க நடுவர் எங்க கட்சி தான், ஒன்றும் அசைக்க முடியாது. பாத்தீங்கன்னா முந்தைய தலைமுறைன்னு சொல்லி என் வயசை சொன்னப்ப என்றும் என்றும் மார்க்கண்டேயன், எங்கள் நாகையின் மார்க்கண்டேயன் அண்ணன். அதெல்லாம் கிடையாது, இன்னும் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 5 வருஷம் தான் இருக்கு. அற்புதமான இந்த தலைப்பு பாருங்க. அதாவது பக்தியில் சிறந்தவர்கள். இப்ப நான் சகோதரி சொன்னாங்க, பக்தியே இல்லை இன்றைய தலைமுறைக்குன்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து பத்திரமா நானும் நடுவர் அண்ணனும் போகணும் வெளியில. அப்படிலாம் நாங்க சொல்லிட்டு போக மாட்டோம். இங்க பெரும்பான்மையா நிறைஞ்சிருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்காங்க பசங்கள்லாம். அதனால இன்றைய தலைமுறையில் பக்தி இருக்கிறது. முந்தைய தலைமுறையில் இருந்த பக்திக்கும் பாசத்திற்கும் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த அளவிற்கு மிகுந்திருக்கிறதா என்பதுதான் இங்க கேள்வி. அப்ப முந்தைய தலைமுறையில் எப்படி இருந்தாங்க? ஒரு மாதா பிதா குரு தெய்வம்னு நாங்க போற்றி வணங்கணும். இன்னைக்கு மாதா பிதா குரு சொல்றது இல்ல, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படி போயிட்டு இருக்குது உலகம். இன்டர்நெட் காலமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் இளைய தலைமுறையிட்ட இப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியல. தாயிற் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்படி அற்புதமாக தாயையும் தந்தையும் கோயிலா மதிச்சு வாழ்ந்தவங்க வாழ்ந்த காலங்க அந்த காலம். ஒன்றும் இல்லை, அண்ணன் தம்பிகள் எப்படி வாழ்ந்தாங்க? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறகு வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. இப்படி இருக்குது இன்னைக்கு. யாருங்க அண்ணன் யாரு தம்பி ஒன்றும், அதாவது பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமான்னு கூட்டு குடும்ப வாழ்க்கையில முந்தைய தலைமுறையினர் பாசத்தை வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு தலைமுறையில இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இங்க நம்ம முன்னாடி வருது. அதே போலதான் ஒன்றும் இல்லை, இப்போ பிள்ளைங்க பாருங்களேன், அப்பெல்லாம் இருந்த பிள்ளைங்கலாம் அப்படி இருந்தாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். நிலைமை இப்படி போயிருச்சு. இப்ப நம்ம சகோதரி சொன்னாங்க, யூடியூப்பை பார்த்துக்கிட்டே சமையல் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க யூடியூப்பை பார்த்து அடுப்பை பத்த வச்சு இவங்க சமையல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த பிள்ளைங்களும் கணவனும் என்ன ஆகிறது நிலைமை நினைச்சு பாருங்க. ஒரு காலத்துல தான் அடுப்பை பத்த வச்சாங்க, இப்பெல்லாம் சுவிட்சை போட்டா சோறு வேகும். சுகி கூகுள்ல தட்டி விட்டா சேருது சாப்பாடு. அதுவும் மொபைல கணவன் மறந்து போய் கூட வீட்டுல வச்சு போயிடக்கூடாது. ஜிபேன்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு பெரிய ஆப்பே அதுதான். ஜிபே என்னைக்கு யார் கண்டுபிடிச்சாலும் அன்னைக்கு கணவன்மார்களோட நிலைமையில அம்போ சிவ சொம்போ. அதெல்லாம் இல்ல, புருஷங்காரன் போன வீட்டிலேயே வச்சுட்டு போலாம். ஆனா எல்லா புருஷங்காரனும் போனுக்கு லாக்கு போடுறாங்க. வீட்டுக்கு பூட்டு போடுறியோ இல்லையோ செல்லுக்கு பூட்டை போடும். அதுவும் என்ன பூட்டு போடணும் தெரியுமா? பேட்டன் பூட்டு போடும். ஏன்
பேட்டன் போட்டு போடுறதுல என்ன வசதினா, என் பேர் நாகராஜனா, என் பொண்டாட்டி என் போட்டு பார்க்குறான். நான் வைப்பேனா? அப்புறம் அவன் நினச்சான் அவங்க அம்மா பேரை வச்சுருப்பாங்களோன்னு எம் போட்டு பார்த்தா மணிமேகலைக்கு, அதையும் வைக்கல. சரி என் பையன் பேர் போட்டுப்பேன்னு சொல்லிட்டு அருள்முருகனுக்கு ஏ போட்டு பார்த்தா, அதையும் வைக்கல. எல்லா பேரையும் போட்டு பார்த்தா அவனுக்கு ஓப்பன் ஆகவே இல்லை. நான் போய் கேட்டேன், எல்லா பேரையும் போட்டியடி, உன் பேரை போட்டியாடின்னு. இல்லைன்னா உன்னை தாண்டி நான் பூட்டியே வச்சிருக்கேன், ஜி தான் போட்டு வச்சேன். பாத்துங்க, அதான் பக்தி முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால். அப்பெல்லாம் என்ன தெரியுமா செய்வோம்? அதாவது கணவன் அப்படிங்கிறவர் வந்த உடனேயே தான் வாழ்க்கையில எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த குடும்பத்துக்கு அப்படியே சரணாகதி அடைந்தார்கள் பெண்கள். தலையெழுத்தே நீதான் அப்படிங்கிறதுனாலதான் தலைப்பெழுத்தா கணவனுடைய பெயருடைய முதல் எழுத்தை வச்சுக்கிட்டு அப்படி மாறி போனாங்க பெண்கள். அது மட்டும் இல்ல, பக்தியில நாயகன் நாயகி பாவத்துல பக்தி செஞ்சிருக்காங்க. அதாவது திருஞான சம்பந்த பெருமான் பாத்தீங்கன்னா பிள்ளையாக தன்னை உருவகப்படுத்தி கொண்டு இறைவனோடு தொண்டு செய்கிறார். திரு சுந்தரமூர்த்தி நாயனர் தோழராக பாவித்து இறைவனோடு கலந்து போறாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாவனை உண்டு. ஆனா இன்னைக்கு பக்தி பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில. உள்ள அந்த மண்டபத்துல கூட பிள்ளைங்க உட்கார்ந்து எல்லாருக்கும் டீ காபி கொடுக்க சொல்லுவோம். இப்படி அந்த காயத்தை பொறுக்கிறதுக்கே அவங்களுக்கு காலமே போயிடும். இப்போ இது போல பக்தி இன்னைக்கு உள்ள பக்திங்கிறது ஒரு சிறப்பான பக்தியாக இல்லை. ஆனா அன்னைக்குலாம் அப்படி கிடையாது. வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன், நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன், இனி சென்று, அதாவது வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன், மாது சொன்ன சூழா இளமை துறக்கவல்லே நல்லேன், நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன், நான் ஆளாவது எப்படியோ காலத்து எப்பனுக்கு. இப்படி அற்புதமாக பட்டினத்தாரே பார்த்து வியந்த பக்தி இப்படிப்பட்ட பக்தி. ஆனா இன்னைக்கு இந்த பக்தி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னா நிச்சயமா கிடையாது. பக்திங்கிறதுங்கிற பேர்ல ஒன்றும் இல்லை. ஒரு வீட்டுல சாமிக்கு படையல் போடுறோம். அப்பெல்லாம் சாமிக்கு படிக்கும்போது குழந்தைங்கள்ட்ட சாமி கண்ணை குத்துங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பக்தி பூஜையெல்லாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்னா வெயிட் பண்ணணும். ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இந்த பக்தி பூஜை முடியறதுக்குள்ள பையன் எனக்கு அந்த லட்டு வேணும், ஜிலேபி வேணுங்கிறான். டேய் சாமி கண்ணை குத்துண்டா எடுக்காதடான்னு சொன்னா உடனே என்ன தெரியுமா சொல்றான்? அட இப்பதான் ஒரு லட்டை சாப்பிட்டேன், சாமி ஒன்றும் கண்ணை குத்துலம்மா, எடுமா இன்னொன்னையும் குடுமாங்கிறான். அப்ப இந்த அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய சில நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை கூட நம்புறதுக்கு அவங்க தயாரா இல்லை. அப்ப இது போல பக்திங்கிறது போயிட்டு இருக்கு இன்னைக்கு நிலைமையில. அதனாலதான் சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் அனைவரும் இறை பக்தியில் இன்றைய தலைமுறையினர் அடுத்த படிக்கு கொண்டு சேர்ப்பதற்கான வழிமுறைகளை தேட வேண்டும் என்கிற நிலையில்தான் இன்று இருக்கிறோம் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி, இன்றைய தலைமுறையினர் நிச்சயமாக விரைவாக பக்தி அடுத்த ஒரு படியை நோக்கி செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு, அதுவரை முந்தைய தலைமுறையினரே பக்தியிலும் பாசத்திலும் சிறந்தவர்கள் என்கிற ஒரு நல்ல தீர்ப்பினை எங்கள் நடுவர் ஐயா அவர்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி அருணாதா அவர்கள் நல்ல ஒரு முறை கைத்தட்டி பாராட்டு.